வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் திருவண்ணாமலைக்கு. வந்தவொடனே அம்மா வீட்டுக்கு கூட அம்மா வீட்டில் அங்கேருந்து 10 கிலோமீட்டர் அம்மா வீட்டுக்கு போகாது ஃப்ரெண்டு வீட்டுக்கு தாங்க வந்துட்டேன். இவ பேர் ராதிகா. ராதிகா வீட்டுக்கு வந்தோடனே நம்ம மொட்டை மாடிக்கு தாங்க ஏறணும். ஏன்னா தோட்டத்தில் எப்போவுமே ஜாதி பூவை பறித்து கட்டுறேன்னு ஃபோனில் சொல்லுவாள். சரின்னு மொட்டை மாடிக்கு போயிட்டோம். தாமரை இலை வேறு வந்துருச்சுன்னு சொல்லின்னு இருந்தான். நம்ம தாமரை விதை போட்டுட்டே அது வந்துருச்சுன்னு சரின்னு சொல்லிட்டு மேலே ஏறி பார்க்க போய் மல்லி, ரணகல்லி, மருதாணி, அவரைச்செடி இதெல்லாம் நல்லா வச்சுருந்தான். பூசை மரமும் எதிர்க்க வீட்டு வாசலும் மொட்டை மாடி வரைக்கும் வளர்ந்து இருக்கவே அந்த பூசை மரத்தை பூவை பறிச்சுடுங்க பொம்பரத்தெல்லாம் பறித்து வச்சுட்டு அப்படியே பார்த்திங்கன்னா கனகாமரம், ரோஸு, பன்னீர் ரோஸு, மருதாணி இதெல்லாம் வச்சுருந்தான். சரி பார்த்துட்டு பரவாயில்ல, நம்ம ஃப்ரெண்டு நம்மளை மாதிரியே இருக்கிறா, நல்லா தோட்டத்தை வைக்கிறதுக்கு அவளால் முடிஞ்சது. அவங்க வீட்டு சின்ன கொஞ்சமான இடம்தாங்க, அதனால் அதுக்கேற்ற மாதிரி அவ்வளோ வச்சுருந்தா. சரி பார்த்து ரசிச்சுட்டு 2 பேரும் என்ன பண்ணோம், ஜாதியை பறிக்க ஆரம்பிச்சுட்டோங்க. ஜாதி பூவை பறிக்க ரொம்ப வாசனை, அவ்வளோ வாசனையாக இருந்துச்சு. பறித்து எடுத்துக்கின்னு எல்லாம் ஒரு முழத்துக்கு வரும், அவ்வளோ தூரம் ஆச்சு. சரி பறித்து எடுத்தாந்து வச்சுன்னு இந்த பூசை பூவை எடுத்து நானும் தலையில் ஆசையாக எடுத்து வைக்கும். ஏன்னா சின்ன வயசில் எங்களுக்கு இதெல்லாம் சைடு ரோஸுங்க, எங்களுக்கெல்லாம் ரோஸு கிடைக்காத போது எங்களுக்கு பூசை மரத்து பூ தான் சைடு ரோஸு, எல்லோ கலர் ரோஸு அந்த மாதிரி அழகாக எடுத்து வச்சுக்குவோம். அந்த பம்பரத்தை என்ன பண்ணுவோம், விட்டு விட்டு பார்க்குறோம். அவளை டெய்லி இங்கே தான் இருக்கிறா, என்ன மாதிரியே அவளை விட்டு ஆசை ஏற்றிட்டுக்கிறா. எதிர்க்க இருக்கும் போதெல்லாம் பறிச்சே பார்க்குறதே கிடையாது. அதான் யாருன்னா பண்ணும் போது தாங்க அதோட ஆசையாக அருமையாக தெரியும். நாங்களாம் பம்பரத்தை விட்டு 2 பேரும் விட்டு விட்டு பார்க்க கைத்தட்டிக்கு வேறு, இதில் வேறு நாங்கள் கொண்டாட்டம் வேறு. ஏன் பம்பரம் நல்லா போச்சு, ஓம் பம்பரம் நல்லா போச்சுன்னு சொல்லிட்டு விட்டு பார்த்துக்கிட்டேன். எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். அதெல்லாம் பழைய நினைவுகள்ங்க. நாங்களாம் பார்க்கும் போது பிபி ஊதுவோம், இந்த தழையை எடுத்து, அதெல்லாம் ஒரு அனுபவம், மறக்க முடியாத. அதெல்லாம் நைட்டில் கூட நாங்கள் பூசை மரத்தில் ஏறி உக்காந்துக்குவோங்க சர்க்கஸ் பார்க்கறதுக்கு. அந்த ஞாபகம் வந்துச்சு, பூசை மரத்து மேலே ஏறி நாங்கள் சர்க்கஸ் ஓசிலே பார்த்துட்டு வருவோம். அந்த எல்லாம் பார்த்துட்டு நினச்சிக்கினேன் அப்படியே அந்த பூசை பூவை பறித்து உள்ளே இருக்கிறதெல்லாம் பறித்து சாப்பிட்டோங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது உள்ளே இருக்கிறது. அந்த பூவை கூட சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். மஞ்சள் அரிசி சருமத்துக்கு பூசுனீங்கன்னா சருமம் நல்லாயிருக்கும். சொறி சிரங்கு இதெல்லாம் வராதுங்க இந்த பூவோட இலை கூட நிறைய மருத்துவ பயன் தான். அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம், ஜாதி மல்லிப்பூவை கட்டி என் தலையில் பொண்ணு மேக்கப் பண்ணுற மாதிரி மேக்கப் பண்ணி முல்லைப்பூவு ஜாதியை எடுத்து வச்சுக்கின்னு ரோஸு வேறு பன்னீர் ரோஸை கொடுத்தா அதையே எடுத்து வச்சுக்கின்னு எங்கேயோ இட்டுன்னு போனாங்க. வா போகலாண்டின்னு சொல்லிட்டு இட்டுன்னு போனோம். ஒரு சோடா கடையில் சோடா குடிச்சிட்டு குண்டு உள்ள சோடா வேணுமா, குண்டு இல்லாத சோடா வேணுமான்னு ஒரு காமெடி வேறு அந்த நேரத்துக்கு ஓட சிரிச்சிட்டோம். அப்படியே கொழுக்கட்டையும் வாங்கி சாப்பிட்டுக்கின்னு போனால் நந்தி வெட்டாம் பூவுங்க, அவ்வளோ அழகாக மலர்ந்து நைட்டில் பார்க்க ஜொலிக்க. நானும் உலுக்கி சின்ன பிள்ளைத்தனமாக உலுக்கி பார்க்க போனால் பாத சிகிச்சை பண்ண இட்டுன்னு போயிட்டாங்க. எனக்கு கால் வலிக்குதுன்னு அப்பப்போ சொல்லுவேன், அதனால் பாத சிகிச்சை பண்ண இட்டுன்னு போனால் அங்கே போனேன். எங்கள் அக்கா ஐயோ கொஞ்சம் சொந்த அக்கா தான். சொந்த அக்கானா கூட பிறந்த அக்கா இல்லை, பெரியம்மா பொண்ணு. ரொம்ப நாள் ஆச்சு இவளை மீட் பண்ணேன். இவள் ஃபோன் நம்பரே கொஞ்சம் கிடைக்காம இருக்க. நான் போய் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மீட் பண்ணதில். அப்புறம் எனக்கு பாத சிகிச்சை பண்ண ஆரம்பித்தா. சரி பண்ண உடனே எனக்கா வலிக்கு தாங்க முடியல. வலியை அடைக்கன்னு எப்படியோ தாங்கிக்கின்னு பார்த்து சிகிச்சை பண்ணால். ஆனால் நல்லா இருந்துச்சு காலுக்கு. அப்புறம் உள்ளே போய் நெடில் போடுறேன்னு சொல்லிட்டு தலைவலின்னு சொல்லி ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு தலைவலிக்கு கொஞ்சம் நெடில் போட்டால் தலையெல்லாம் நல்லா நான் புது பொண்ணு மாதிரி மேக்கப் பண்ணி வாரம் பேய் மாதிரி வந்தேங்க. அடி பாவி எதுக்கு அடியை நைட்டுன்னு போனேன்னு சொல்லின்னு பூவெல்லாம் இப்படி வீணாக போச்சேடி அப்படின்ட்டு வீட்டுக்கு வர சாமி தரிசனங்க, அம்மன் தரிசனம் பார்த்துட்டு திருப்தியாக வீட்டுக்கு வந்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய்.